நம்ம என்னதான் நல்லவங்களா இருந்தாலும், நம்மள எங்கேயோ யாரோ குறை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது தனி விஷயம். ஆனா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க அத்தன பேரும் ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாருமே உங்கள குறை பேசிக்கிட்டே இருந்தாங்க. உங்க கண்ணுக்கு நேரா. நீங்க எது செஞ்சாலும் குத்தம் கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டியது எதுல தெரியுமா? உங்கள நீங்களே தாழ்த்திக்கிறீங்களா? உங்கள நீங்களே குறை நெறைய பேசிக்கிறீங்களா? அதாவது நீங்க செஞ்ச விஷயங்கள்லாம் புடிக்காம, நான் அப்படி செஞ்சிருக்கணும், இப்படி செஞ்சிருக்கணும். என்ன எப்பவுமே எல்லாரும் குறை தான் சொல்லுவாங்க. நான் எது செஞ்சாலும் குறை தான் பேசுவாங்க. நான் என்ன பண்ணாலும் யாருக்கும் அது நல்லதா தெரியாது. எனக்கு எப்பவுமே இப்படித்தான் நடக்கும். அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கா? அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். எங்கேயோ எப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது. எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கும். ஆனா, ஒரே மாதிரியான விஷயம் நமக்கு திரும்ப 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 நடக்குது அப்படின்னா, நம்ம தான் அதுக்கு காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இத நீங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம். ஆனா உண்மை இதுதான். ஒருவேளை இந்த மாரி சூழ்நிலை உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தா, நான் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அத பேசுவேன். யாரையும் ஹர்ட் பண்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. நான் எனக்கு சரின்னு தோன்றத வெளிப்படுத்துவேன், செய்வேன். அத சில பேர் தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது அவங்க ப்ராப்ளம். என்னுடைய சுயமரியாதை, என்னுடைய ஆரோக்கியம் இதுல எல்லாம் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். இந்த மாதிரி பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் வாக்கியங்கள் எல்லாம் உங்க மைண்ட்ல அப்பப்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் என்னன்னா மிரர் டெக்னிக். கண்ணாடியில உங்கள நீங்களே பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கண்டினியூஸா சொல்லி பாருங்க. என்னென்ன சேஞ்ச் வருது அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கங்க. மீண்டும் சந்திப்போம். உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா.